டிஎம்கே உடைய ஆட்சி இவ்வளவு அதிருப்தியா இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கீங்க. அதை எந்த வகையில சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்படி அதான் தெளிவா சொல்லிட்டேனே, மணல் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை இருக்குது, அரசு அதிகாரியுடைய பிரச்சனை, அரசு அதிகாரி ஆட்சி நடக்குது, மக்களாட்சி நடக்கல. 6 மாசமா அரசு ஊழியர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் வேலை செய்யல. இந்த ஸ்கீம் எங்க போய் செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேருமா? சேராது இல்லையா? அப்படி இருக்கும்போது அது வந்து பிராண்டிங் கவர்மெண்டா இல்லையா? அந்த காலத்துல அரசர்களே அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அரசர்களே. சரியா? இது சொல்லப்போனால் எல்லா இடத்துலையும் மடியில் கணம் இருக்கானா? பெயர்கள் சொன்னால் லிஸ்டே சொல்லுவேன். தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு அது மாதிரி போகாதீங்க. விஜயுடைய பசங்க வேணும். விஜய் என்ன செய்ய போறேன்? சராசரி வந்து டெய்லியும் குடிச்சாதான். இப்போ விவசாயத்தில் ஒரு காலத்தில் நான்லாம் விவசாயத்துக்காரங்க, நான் கிராமத்தில் பாரும்போது காலையில் வந்து விவசாயத்துக்கு இன்னைக்கு குவார்டர் கொடுத்தாக்க நான் விவசாயத்துக்கு வேலை செய்ய வரேன். அப்புறம் எங்கே நான் இப்போ சொசைட்டி நம்மளுடைய கஷ்டம் உறிஞ்சுவாங்க. இந்த காமன் சென்ஸ் கூட மக்களுக்கு சில புரியுது, சில பேருக்கு புரியுதுல. அவங்க கிராமத்தில் இருக்கிற காமனான ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு புரியுது இல்லை இவன் மேல இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு அவங்களுக்கு இந்த அரசியல் கேமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு படிச்சும் வரணும், அண்ணாமலை போன்ற ஒரு அறிவாளி சீமானை போன்ற இவங்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா வாய்ப்பு இல்லையே, என்ன பண்ண முடியும்? படித்தவர்கள் நாட்டை ஆள்ற ஆய்வாளர்கள் அவங்க போயிட்டு டீமை போயிட்டு எனக்கு கரெக்டான தகவலை கொடுத்துருவாங்க. நான் அதெல்லாம் கான்ஃபிடண்ட்டாக நான் பதில் சொல்லுவேன். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச ஓட்டு வரையும் ட்ரை பண்ணேன். அது இங்கே என்ன ஆச்சுன்னா சதிகளும் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இல்லை அப்படின்னு பார்த்தேன். ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு மருத்துவரையில் உட்காந்துக்கிட்டு ஏடிஎம் ஓட்டு 7% ஓட்டு டிஎம்கே. இந்த பாலிடிக்ஸ் ஒரு பார்ட்டியில் ஒரு கட்சிக்காரனாவே இந்த பணம் எங்கே வரும்? வீட்டில் பொண்டாடி சேர்ப்பலாம். அப்படியே எதுவும் தப்பு பண்ணாம அரசியல் வாழ முடியுமா? அரசியல் எல்லாமே தப்பு தான் பண்ணிதான், வேற வழி கிடையாது. இல்லைன்னா எப்படி துட்டு எங்க வரும்? தாவேக்கா எத்தனை இடத்துல ஜெயிக்க? தாவேக்கா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 30 to 50 தொகுதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. 80 தொகுதிகளை வந்து 2வது இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நோக்கி அந்த கட்சி நகர்ந்து விட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா 7% ஓட்டு திமுக தாவேக்கு போற ஓட்டை குறைச்சாங்கன்னா நிச்சயமா அந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி 130, 150, 150 வரையும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா நெக் டு நெக் வந்து வர மாதிரி இருக்கும். அந்த தாவேக்கு தான் அந்த 2 கட்சிக்கும் இந்த வெற்றி வாய்ப்பு வந்து டிசைட் பண்ற நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆந்திர பிரதேஷ்ல நடந்த மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணி சேர்ந்தா எதுவும் நடக்கலாம் சுதரா. இந்த எலெக்ஷன் பத்தி எதுவும் நடக்கலாம், விஸ்திரமா இருக்கும். அதாவது நான் உளமாற நான் நேசிக்கிற தொழில் துறை இது. இந்த துறை எனக்கு வந்து வாழ்க்கையில இந்த துறை தான் எனக்கு தொழில், எனக்கு வருமானம், காசு, தொழில்னா எனக்கு இதுதான். எவ்வளவு வருமானம் வரும்? அதை சும்மா நம்ம ஏங்க அப்படியே நீங்க போய் வந்து அதிமுக எந்த பிசினஸ் எடுக்கல, நீங்க போய் அதிமுக ஸ்ட்ராட்டஜி போய் கேட்டா சொல்லுவோம் எத்தனை கோடி பிசினஸ் பண்ணேன். டிஎம்கே பெண்ணர் வந்து எவ்வளவு பேர் அந்த எஸ்ஐடி காலேஜ் மேல போட்டிருக்கேன் 3rd floor போய் கேட்டா சொல்லுவான். நான் ஒரு தமிழனா ஒரு ஆய்வாளர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிசினஸ் தேடிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பார்ட்டியோ ஏதோ ஒரு கட்சி இந்தியாக்குள்ள கிடைச்சா அப்ப வேலை செய்வோம். அதுக்கு பிசினஸ் தோராயமா ஒரு 500 கோடி 1000 கோடி பிசினஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நோட தான். அதை நோக்கி லட்சியத்துக்காக பயணிக்கிற போது நான் ப்ராப்பர் டேட்டாஸ் நான் பத்திரிகை ஊடகத்தை சந்திக்கிறேன்னா சும்மா இல்ல. இப்போ மத்த வந்து சமூகத்துல யூடியூப்ல போட்டு சர்வே போறேன் அப்படி இல்லை. நான் ப்ராப்பரா ஒவ்வொரு முறையும் ஃபேஸ் பண்றேன். கிட்டத்தட்ட 22 ஆண்டுல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அதுல ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். எல்லா நேரமும் கட்ட எனக்கும் மனுஷன், எனக்கும் குடும்பம், நல்லது கெட்டது, தொழில் பிரச்சனை, வாடகை கட்டணும், அதை கட்டணும், ஹியூமன் இதான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். அது மாதிரி நானும் அதை ஃபேஸ் பண்றேன். அப்புறம் போது ஏதாவது ஒரு சில கவனக்குறையில கொஞ்சம் ஆச்சுன்னா தவறு நடக்கதான் செய்யும். நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. சரியா? உண்மையா சார், நான் ஒத்துக்கிறேன். எல்லா சமயமே எல்லாம் நடக்கதான் செய்யும். டிசாஸ்டர்லாம் நடக்கும். மாசம் நான் சம்பளம் கொடுக்கணும். எனக்கு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பேசுறவங்க சொல்லிட்டு மாசம் 30 பேர் இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட மாசம்னா 15 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணணும். எனக்கு எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் என்ன சிரமத்து இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். பேசுறவங்க பொட்டம்புகள் பேசிட்டு போயிடலாம். இங்க ஆபீஸ் வாடகை கட்டணும், ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும், 2 ஆபீஸுக்கு போடணும். ஏன்னா சிரமம் எனக்கு தான் தெரியும். டிஎம்கே உடைய ஆட்சி இவ்வளவு அதிருப்தியா இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கீங்க. அதை எந்த வகையில சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். தம்பி அதான் தெளிவா சொல்லிட்டேனே, மணல் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை இருக்குது, அரசு அதிகாரியுடைய பிரச்சனை, அரசு அதிகாரி ஆட்சி நடக்குது, மக்களாட்சி நடக்கல. இவங்களுடைய கவர்மெண்ட் வந்து எல்லா அமைச்சர்களும் சட்ட செயல்பாடு ஒழுங்கா இல்ல. இதை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதை சொல்லுங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் சொல்றீங்களா சார், இதோடைய சர்வேவை எப்படி எடுத்தீங்க, எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? இது மக்கள்கிட்ட கேட்டு தான் நான் எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை கொடுக்குறாங்களே, அது உங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கா வரவேற்பு இல்லையா? 46% வரவேற்பு இருக்கு. அப்புறம் வரவேற்பு அப்புறம் அதை வாங்கினவங்களும் ஓட்டு மாத்தி போடுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தரவுகள் கேட்கப்பட்ட தரவுகளை தான் நான் வெளியிடுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. என்ன அப்படின்னா இது வந்து பிராண்ட் அரசியல், அதாவது அவங்க பிராண்டை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க, ஒரு டிஜிட்டல் அரசியலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. அதாவது ஆய்வு ஸ்ட்ராட்டஜி ஒரு யூஓப்பாளர்கிட்ட கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போயிட்டே இருக்கணும். நான் சிறந்த கவர்மெண்ட்னு காட்டணும். அந்த விஷயம் திமுக ரெகுலர் பண்ண 6 மாசமா அரசு ஊழியர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் வேலை செய்யல. இந்த ஸ்கீம் எங்க போய் செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேருமா? சேராது இல்லையா? அப்படி இருக்கும்போது அது வந்து பிராண்டிங் கவர்மெண்டா இல்லையா? ஸோ இது ஏன் வந்து நடத்துறாங்க?
சோ இது அப்படின்னா மக்களுக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்கான அரசு நடக்கல. சோ இது வந்து சாமானிய தமிழ் குடிமகனா நான் சொல்றேன். இது ஆய்வாளராவோ யுக்திவாப்பலரா இல்லாம தொடர்ந்து தமிழ்நாட்டுல நானும் ஒரு குடிமகனா சொல்றதுன்னா, மக்கள் பிரச்சனை, மக்கள்கிட்ட கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது, தரவுகள் இதை தாண்டி ஒரு மனுஷன் ஹியூமன் என்னன்னா, இந்த ஆட்சியை பற்றிய புரிதல் எனக்கும் மக்கள் புரிதலும் வெற்றி ஒப்பிட்டு சொல்றதுன்னா, திட்டங்கள் முழுமையாக போய் சேரல. இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி நோட்ல வந்த பிறகு ஓட்டு வங்கிக்காக என்ன பண்றாங்கன்னா, சில ஸ்கீம் வந்து இது பண்ற அதை பண்ற சொல்லி போட்டோ செக்ஷன் விளம்பரம் இருக்க ஒழிய, ஆனா அது பயன்பெறவும் ரொம்ப குறைவா இருக்காங்க. சோ இதெல்லாம் பிராண்டிங் பாலிடிக்ஸ். ஒரு ஸ்ட்ராட்டஜியா நிறுவனமா இருக்கிறப்போ அது எங்களுக்கு புரியும். அது ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, என்ன சொல்லணும் எங்களுக்காக புரியும். சோ அந்த புரியடைப்புல பிராண்டிங் கவர்மெண்ட் தான் திமுக இருக்க ஒழிய ஏடிஎம்கே விட இந்த முறை கூடுதலா இருக்குன்னு பார்க்கலாம். ஏடிஎம்கே விட அதிகமா பிராண்டிங் கவர்மெண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி தாவேகாவோடைய பெர்சன்டேஜ் ஒரு இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் சொல்றீங்க அப்படிங்கும்போது இது கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் முன்னாடி அப்படிங்கிற ஒரு பிரிவினை கரூர் மேட்டர்லாம் மறந்துட்டாங்க நம்ம மக்கள். அதெல்லாம் ஒரு அதை நீங்க மறுபடியும் பாலிடிக்ஸ்க்காக திமுகவும் அதிமுக கையில் எடுக்கிறாங்க ஒழிய இங்க மக்கள் வந்து இப்ப இன்னைக்கு என்ன ரீமெடி தேவை, இன்னைக்கு என்ன தீர்வு தேவை, அதை நோக்கிதான் இவ்வளவு விஷயங்கள். இதெல்லாம் சகோதரா பொது வாழ்க்கைன்னு வரும்போது பர்சனல் லைஃப் இருக்குதான் செய்யும். அந்த காலத்துல அரசர்களே அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அரசர்களே சரியா. இது சொல்லப்போனா எல்லா இடத்துலயும் மடியில கணம் இருக்கானா, பெயர்கள் சொன்னா லிஸ்டே சொல்லுவேன். தமிழ்நாட்டுல ஆண்டு கொண்டு அது மாதிரி போகாதீங்க. விஜய் உடைய பர்சன் தானே. விஜய் என்ன செய்ய போற, நாட்டுக்கு என்ன செய்ய போற, நீங்க கவர்மெண்ட் மட்டும் என்ன கொடுக்க போற, அதை பேசிவிட்டு திரிசா ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல, டைவர்ஸ் மேட்டர் ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல அப்படி சொன்னா, இது சீமான் வந்தது கூட என்ன வீரலட்சுமி அந்த லட்சுமி சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் நத்திங். நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, அரசியல் எங்க கேவலமா போகுதுன்னு பாருங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து 8 கோடி மக்கள் வாழ்றாங்க, வாக்களிக்க தகுதி பெற 5 கோடி 6 லட்சம் பேர். இவங்களுக்கு என்ன கவர்மெண்ட்ல கொடுக்குறீங்க, அதை பத்தி பேசுங்கன்னா எங்க திசை திருப்புறான்னு பாருங்க. இதுதான் அரசியலா? இது அரசியல் அல்ல. மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, ஏழ்மையுடைய வளர்ச்சி, இதுதான் வந்து பாலிடிக்ஸ். இங்க பாலிடிக்ஸ் எதை போகுது, இன்னாரை வச்சுக்கிட்டா இன்னார தலைச்சதே அரசியல். புரியுது. ஏன்னா இப்ப சமூக வலைதளங்கள்ல இந்த டிவோர்ஸ் மேட்டர் வந்து ஏன் நான் அதை கேட்கறேன் அப்படின்னா, இல்ல விஜய் வந்து நம்ம வீட்டு பிள்ளை நினைச்சோம், ஆனா அவரே இப்படி பண்றாரு, இல்ல நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கும்போது ஓட்டு ஒரு வழக்கறிஞரா சொல்றதோ நீதிமன்றத்துல ஒரு நாளைக்கு 300 கேஸ் பதிவாது. ஃபேமிலி கேஸ் கோர்ட், அது ஃபேமிலி கோர்ட் போங்க, எவ்வளவுன்னு தெரியும். இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சாமானியனுக்கும் பெரிய ஆளுகளுக்கும் நடக்குத விஷயம். எவ்வளவு விஷயம் இருக்கு, நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா சொசைட்டில சமூகத்துல கொடுக்காதீங்க. இது ஒரு விஷயமே இல்ல, நத்திங். இங்க பவர்ட்டி இருக்கு, வறுமை இருக்கு, அது எப்படி மீட்ட போறீங்க? அரசாங்கம் கவர்மெண்ட் எப்படி கொடுக்க போறீங்க? சுகாதாரம் இல்ல, கொசு பிரச்சனை இருக்கு, குப்பை தொட்டி நீங்க குட்டி டெம்போ வச்சுக்கிட்டு குப்பை வர்றாங்க. சிங்கார சென்னை 2ல கொசு பிரச்சனை முன்னால இருந்தே இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, ஆரம்பத்துல இருந்தே. இப்ப ரொம்ப அதிகமா இருக்கனா, ரொம்ப அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணல. டெங்கு மலேரியா காய்ச்சலா வரும், அது அரசாங்கம் விழிச்சுக்கணும். குப்பைகள் வந்து இன்னைக்கு சிங்கார சென்னை 2ல வந்து குட்டி டெம்போல வந்து குப்பை வாரிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, குப்பை வண்டிகள்லாம் பாருங்க. இதை வந்து மாத்துங்க. நிறைய ரோடுகள் போடாம இருக்காங்க. என் ஆபீஸ் வர பாருங்க, ரோடு எப்படி இருக்கு. அடிப்படை கட்டமைப்பை சீர்படுத்துங்க, அதை பொருளாதாரத்துங்க. கடன் வந்து எந்த அளவில் 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அதை குறைக்க பாருங்க. இந்த சொல்ற தேர்தலுக்கு சொல்ல போற விஷயங்கள நிறைவேற்றவே முடியாது. ஃபண்டே கிடையாது. முடிச்சிடறேன், முழுசா முடிச்சேன். ஃபண்டே கிடையாது. அடுத்து தாவி போனா முடிச்சவோ எல்லாம் மறந்துடுவேன். அப்படி பாக்குறப்போது இந்த அரசு வந்து முழுக்க அரசியல் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு கல்லாயிட்டு இருக்க விஷயம் தான் 2 திராவிட விஷயம் செய்த ஒழிய முழுக்க மக்கள் வளர்ச்சிக்கான விஷயம் செய்யல கண்ணா. சோ இது மக்கள் மத்தியில இன்னைக்கு குடிக்கிற பிரச்சனை. 1,40,00,000 பேர் குடிக்கிறான். இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள்லாம் வந்து ஐயோ அரசாங்கம் தடுக்கல. அப்புறம் பெண்கள் ஓட்டு எப்படி வரும்? சராசரி வந்து டெய்லியும் குடிச்சாதான். இப்ப விவசாயத்துல ஒரு காலத்துல நான்லாம் விவசாயத்துக்காரங்கண்ணா, கிராமத்துல பாருப்போ காலைல வந்து விவசாயத்துக்கு வரும். இன்னைக்கு குவார்டர் கொடுத்தாக்க நான் விவசாயத்துக்கு வேலை செய்ய வரான். அப்புறம் எங்க கண்ணா இப்போ சொசைட்டி? இது ராங் இல்லையா? இப்ப நீங்க சொல்ற கருத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. தொடர்ந்து 2 திராவிட ஆட்சியும், திராவிட ஆட்சிக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலுமே இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. 2010ல கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது தமிழகத்தில் மது ஆலைகள் உருவாக்குற போது தனியார் நிறுவனங்கள் உருவாக்குறதுக்கு வேற்று மாநிலத்தில் மதுகளை விற்கப்படக்கூடாது, தமிழகத்தில் தயாரிக்கிற மதுகளை தான் விற்கப்படணும் சொல்லிட்டு அரசாணை போடப்பட்டு வேற்று மாநிலம் அங்கீகரிக்கப்படாம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு 11 மது லைசன்ஸ் கொடுத்தது. ஒரு மது ஆலை உருவாக்குறதுக்கு மத்திய அரசு கிடையாது, மாநில அரசு மட்டும் தான் மாநில அரசு லைசன்ஸ் கொடுக்க முடியும். அந்த மாநில அரசு கொடுக்கப்பட்டு 11 மது ஆலை லைசன்ஸ் கொடுக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து இதுவரையும் கொடுக்கல. ஜெயலலிதா ஒரே மது ஆலை தான் கொடுக்கப்பட்டாங்க, மெடாஸ். அதுக்கு இத்தனை மது ஆலைகள் யாருடைய பிராம்பு நடக்குது? 300 கோடி ரூபாய் ஒரு ஃபேக்டரி உருவாக்குதுன்னா இன்னைக்கு கொடுக்குற மது பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு பெங்களூர்ல செக்அப் பண்ணா ஒருத்த குடிக்க மாட்டான். லிவருக்கு அடிவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் அட்டாக் ஆகி சாகணும். ஸோ எப்படி நம்மள கொஞ்சம் நாளாய் காசு புரிஞ்சு விட்டுறான்னு பாருங்க. அதுல மட்டும் முறைகேடு மட்டுமே 50,000 கோடி ரூபாய் நடக்குது. கணக்குல வருதுன்னா கணக்குல வராது. ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஆடிட்டர் தான் டாஸ்மாக் ஆடிட்டர் போய் கேளுங்க, பாதி கணக்கு காட்டுறதே கிடையாது. அதில் கோல்மால் பண்றாங்க. இது 2 ஆட்சியுமே நடக்குது. ஸோ அப்புறம் நிலக்கரி வந்து இந்தோனேஷியால செகண்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்குறது, செகண்ட் குவாலிட்டி இடம் அதிகமாக ஈரப்பசா இடம் அதிகமாக வரும். அந்த நிலக்கரியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஸோ இப்படி எல்லாத்துலேயும் வந்து
வந்து கலெக்ஷன் எப்படி பண்ற விஷயம் தான் நடக்கும் ஒழிய மக்கள் வரிசைக்கான பாலிடிக்ஸ் இங்க நடக்கல கண்ணா. ஓகே. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒன்று கூட நடைமுறை கொண்டு வர முடியாது. ஃப்ரிட்ஜ் தரேன்னாங்க, எல்லாம் இருசக்கர வாகனம் இது தரேன்னாங்க. இது தப்பு சகோதரா. இலவசங்கள் வந்து நாட்டுக்கு கேடு. அதாவது மக்கள் வந்து யாரும் கேட்கல, இவங்களா வாக்கரசிகளாக கொடுத்து இது பண்றாங்க. ஸோ அந்த முறைகள் மாறும்னு சொல்றேன். இன்னைக்கு அரசாங்கத்துல முறையா வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொல்றோம், ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட போறோம் சொல்றோம். அதுக்கு மேல இப்போ எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. அப்படி பார்க்குற சூழ்நிலை அரசாங்கம் நடத்ததே திவாலா போயிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கஷ்டம் ஓடி இருக்கு. அரசு ஊழியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கம் திவாலா ஓடிட்டு இருக்கு, கடலை ஓடிட்டு இருக்கு, வட்டி கட்டிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து சுமை யார் மேல கண்ணா போகுது? இன்னைக்கு ஒரு தலைமையில வந்து 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா இப்படி கடன் யார் மேல ஏறுது? ஸோ அதை எங்க எப்படி அடைப்பாங்க? நம்மளுடைய கஷ்டத்தை உறிஞ்சுவாங்க. இந்த காமன் சென்ஸ் கூட மக்களுக்கு புரியுது, சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியுதுல. அவங்க கிராமத்தில் இருக்கிற காமனான ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு புரிதல் இருக்கு, இவன் மேல இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு அவங்களுக்கு இந்த அரசியல் கேமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவங்க பண்ற பாலிடிக்ஸ் கேம் வந்து என்னன்னு தெரியாது. எடப்பாடி வந்து ஆட்சிக்கு வந்து நல்லதா செய்ய போறாரு கிடையாது, அடுத்து திமுக வந்து நல்லதா செய்ய போறாங்க கிடையாது. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருட்டணும், ஒரு படிச்சவன் வரணும், அண்ணாமலை போன்ற ஒரு அறிவாளி சீமானை போன்ற இவங்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா வாய்ப்பு இல்லையே, என்ன பண்ண முடியும்? படித்தவள் நாட்டு இப்ப என்ன கூட படிச்சவன், நீங்க கூட படிச்சு என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி படிச்சேன். நீங்களாம் கூட நாட்டுக்கு வரலாமே, முதலமைச்சர் ஆகலாமே. ஆனா அங்க படிக்காதவங்களே முதலமைச்சர் ஆகிறாங்களே, அது நாட்டுக்கு கேடு இல்லை. இங்க எங்க பிரச்சனையா இருக்கு? ஸோ சாராயம் வித்தவனும் தவறுதலாக செயல்படுறோம், சமூக விரோதமாக செயல்படுறோம், நான் தலைவன் ஆகிறான். இங்க மாற்றம் எங்கிருந்து வரணும்? அரசியல் மாற்றம் எங்கிருந்து வரணும்? தலைவர்களிடம் உருவாகும். இப்ப சர்வே எடுக்கும்போது இந்த பதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய பர்சன்டேஜ் எந்த அளவுல இருந்துச்சு? எதுக்கு அந்த கொஸ்டின் எடுக்கலண்ணா? ஏன் கேட்கல? ஒரு குறிப்பிட்ட சும்மா கேட்கறேன். இல்ல எல்லாத்தையும் கேட்க முடியாது, நாங்கள் ஓடி போயிடுவான். நீ போய் இப்போ பேட் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிட்ட ஓடி போயிடும். அந்த அளவுக்குலாம் மக்கள்கிட்ட வந்து இந்த பொறுமைன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஏண்டா வம்பு, அவங்க நம்பர்லாம் இது பண்ணோம், பேசிக்கிட்டே இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டு அப்புறம் அவங்கள உள்வாங்கிட்டு இவங்களுடைய தாட்டுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணணும். 3 கண் சொல்லுவது போல ஒரு மனுஷன் வந்து நம்ம உள்வாங்கிக்கணும். இவங்க நீ போய் இல்லை பேட் வச்சுக்கிட்டு இல்லை கேட்ட ஒருத்தங்க கூட ஓடி போயிடுவான். என்கிட்ட இருக்கிற நண்பர்கள் வந்து கல்லூரி காலத்துல இருக்காங்க, ஒரு 10 பேர் சால்ற ஆய்வாளர்கள். அவங்க போயிட்டு டீம் இது பண்ணிட்டு எனக்கு கரெக்டான தகவலை கொடுத்துருவாங்க. நான் அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக நான் பதில் சொல்லுவேன். கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச ஓட்டு வரையும் ட்ரை பண்ணேன். அது இங்கே என்ன ஆச்சுன்னா சதிகளும் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இல்லை அப்படின்னு பார்த்தேன், ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு மருத்துவரையில் உட்காந்துக்கிட்டு ஏடிஎம்கே ஓட்டு 7% ஓட்டு டிஎம்கே போகுது. ஸோ இங்கே சதிகளும் உட்படுத்துது. அதெல்லாம் காரணம் சில பர்சன்டேஜோ மாறதுக்கு காரணம் அதுவும் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பேட்டி கொடுத்துறேன், சர்வே விட்டுறேன்னு வச்சுக்கலாம், இதுக்கு அடுத்து நடக்குதுல்ல நிகழ்வு, அதில் எவ்வளோ சேஞ்சஸ் மாறும். அப்போ நான் வந்து ஒவ்வொரு நாளும் பேட்டி கொடுக்க முடியுமா? என்ன நான் எடுத்த தரவுகள் இன்னையோட அது முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு. இன்னைக்கு பேட்டி கொடுத்தா அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நாளைக்கு வச்சு என்ன நடக்கும்? அதில் என்ன ஆச்சுன்னா இதை இன்னைக்கு என்னவோ அதை பேசாம இன்னைக்கு கொடுத்து என்ன ஆச்சுன்னு தான் பேசுறாங்க. அதுதான் அந்த புரிதலாம் தப்பு. உதாரணத்துக்கு சொல்றா, இப்போ மழை வருதுன்னு சொல்றோம், மழை வரலாம் வராமல் போகலாம், இயற்கை சயின்ஸே தப்பாது. அப்படி போது இன்னைக்கு இப்படி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம், அது நடந்துட்டா சந்தோஷம், நடக்காம போகிறதுக்கு வாய்ப்பு என்ன? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் இருக்கு, ரோட்ல நின்றுருக்காங்க, காமன் பீப்புள் தான் பாதிக்கப்படுறான். நீங்க லிஸ்ட்டு ஏடிஎம்கே போட்டு வச்சுக்கலாம், கொடுக்காம இருக்கான்னு சொல்லுங்க. எங்க தடுக்கணும்? எவ்வளவு போகுது? ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுப்பாங்க. இந்த முறை எந்த மாற்றமும் இல்லை. 3000 ரூபாய் திமுக கொடுக்க தயாராகும். ஏடிஎம்கே குறைஞ்சபட்சம் 500 1000 ரூபாய் கொடுப்பாங்க. மிஞ்சி போறோம் உச்சபட்சம் கூட 2000 கூட ஆளுங்கட்சியாங்க. ஃபண்ட் எங்க இருக்கு சொல்லுங்க? ஸோ சார் இங்க திருடனை தான் செலவு பண்ண முடியும், திருடாம எப்படி கஷ்டம்? இன்னைக்கு வெள்ளஞ்சொலையுமா போறதுன்னா ஒரு நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளை குடும்பத்தை விட்டு கார் எடுத்துட்டு போறான்னா ஒரு நாளைக்கு மினிமம் 5000 இல்லாம அரசியல்வாதியே ஆக முடியாது. அப்புறம் அவன் நேர்மையா தான் எப்படி அரசியல் வர முடியும்? சாதாரண வெள்ளையும் சொல்லியுமா சட்டு போட்டா 150 ரூபாய் டிரைவ் வாஷ் பண்ண, காருக்கு டீசல் போடணும், டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம், வரமாட்டான். டிரைவருக்கு மதியானம் சோறு போடணும், இது காமன் ஹியூமன் நேச்சர். மதியம் சோறு போடணுமா போடக்கூடாது? டிரைவருக்கு போடணும் இல்ல. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம், 30,000 சம்பளம்னா வருவானா? வரமாட்டான். அவனுக்கு 30,000 சம்பளம் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து அவனுக்கு பேட்டா கெட்டா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போடணும், வண்டி தேய்மானம் இருக்குது, அப்புறம் ஆஃபீஸு மெயின்டெனன்ஸு, இந்த பாலிடிக்ஸ்னாவே ஒரு பார்ட்டியில் ஒரு கட்சிக்காரனாவே இந்த பணம் எங்கேருந்து வரும்? வீட்டில் பொண்டாட்டி சேர்ப்பலாம். அப்படியே எதுவும் தப்பு பண்ணாம அரசியல் வாழ முடியுமா? அரசியல் எல்லாமே தப்பு தான் பண்ணிதான், வேற வழி கிடையாது. இல்லைன்னா எப்படி எங்க துட்டு எங்கேருந்து வரும்? கண்ணா நீ யூடியூப் நடத்துற, யாராவது ஒருத்தவங்க சொல்லாம பொதுவாக சொல்லிட்டீங்க, யூடியூப் நடத்துற, வருமானம்லாம் நடத்த முடியுமா? இந்த லைட்டுக்கு காசு யார் கொடுப்பா? ஏன்னா வர எனக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்க நான் சும்மா டைம் பண்ணணும், நீ கேளுக்கு பதில் சொல்ல முடியும்? எனக்கு தொண்டை கத்த வாய்க்கு எனக்கு ஏதாவது வரப்போற ஆக்ஷன் தான் கொடுக்க முடியும். ஹியூமன் நேச்சர். எனக்கும் காசு தான், அவனும் காசு தான், இவனும் காசு தான். இது எங்க இது மையம் எங்க போகுதுன்னா காசு தானே. ஆமா, அதுல கொஞ்சம் ஹானஸ்டா இருக்கா அப்படி பார்க்கணும். இங்க அதுதான் இல்லை, அதுதான் பிரச்சனை. அரசியலுக்கு வந்து என்னன்னா எல்லாருமே அந்த மையம் கொண்டு தேர்தல் அரசியல் சமாளிப்பு தான் மையம் கொண்டு இருக்காங்க. குறைஞ்சபட்ச மனித நேயத்தில் கூட அரசியல், மக்களுக்கான அரசியல் முன்வைக்கப்படும் இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, சர்வேல இந்த மாதிரியான கருத்து கணிப்புமே வந்திருக்கு. கருத்து கலாய்வு, கருத்து கருப்பு ஏத்துக்கணும். கருத்து நீ நான் பேசுற பத்தி அதுதான் கருத்து. அது மட்டும் இல்லை. இப்போ என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனின்ற போது இன்ஸ்டாகிராம் ட்ரோல்ஸ்,
ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எல்லாவுடைய சாஃப்ட்வேரும் இன்னைக்கு ஆகிப்போச்சு. நான் ஒரு காலத்தில் இருக்கேன், நாங்கள்லாம் 20 வருஷம் முன்னே போனால் மனுஷன்ட்ட கேட்போம். நான் இப்போ 2004 உன்ட்ட டேட்டாஸ் நான் தரேன், 30 தொகுதி வெற்றி பெறுன்னு சொன்னேன். ஸோ 2 தொகுதி கணிக்கப்பட கோபிச்செட்டிப்பாளையம் கணிக்கல பெரிய குளத்தில் முதல்ல 500 ஓட்டு தினகரன் 10 வருஷம் அறிமுறை அவர் தான். அப்படி போது 2 தொகுதி டவுட் ஆச்சு. அப்போ கரெக்டாக வந்து வச்சோம். அப்போ கருத்து கணிப்பு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சோஷியல் மீடியா பார்க்கணும், இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், ட்விட்டர் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும். நான் எடுக்கிற பர்சன்டேஜ் ஏஐ சாஃப்ட்வேரில் வைக்கணும். இப்போ நான் ஒரு 32% வைக்கிறேன்னா அந்த 30% வைக்கிற போது 210 தொகுதி அதில் சின்ன மின்னப்பட மாற்றம் வருது. ஸோ நான் மேனுவலாக இருக்கிறதுக்கும் சயின்ஸுக்கும் மாறுது. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதுவும் மேட்சிங் ஆகி பர்சன்டேஜ் வைக்கணும். இதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் மிஸ் ஆகும். ஸோ இப்போ காலங்கள் வேற, அப்போ காலம் வேறு. இப்போ சர்வே எல்லாம் இப்போ ஏன் சில பர்சன்டேஜ் எல்லாம் மாறுது என்ன பண்ணுன்னா, ஸோ நம்ம நேச்சுரலாக இருக்கப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ சயின்ஸ் வரப்போனா பர்சன்டேஜ் மின்னப்பட மாறுது. ஓகே. இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதில் வந்து சில இடத்துல வெற்றியும் பெறும், தோல்வி அடையும். முன்னெல்லாம் வந்து அனுபவம். இப்போ சொன்னாலே ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நான் கிளைக்கலை செயலராக இருந்தேன். திமுகவில் ஒரு கிளைக்கலை செயலராக இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பேஸ்லேருந்து நான் பண்டிகை நல்லது கெட்டது இன்பத்தும்பதை விட அரசியலை சுற்றி மட்டும்தான் என் வாழ்க்கை. எத்தனை விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பேன். இந்த லேர்னெல்லாம் வரப்போ வழக்கறிஞர் ஒரு பயிற்சி, ஒரு ஆய்வாளராக கல்லூரி காலத்துலேருந்து சர்வே எடுத்த பயிற்சி, இப்படிலாம் வந்து பகுப்பாய்வு செஞ்சு வரபோது கூட எங்கே மிஸ் ஆகுனா சயின்ஸில் மிஸ் ஆகும். ஓகே. இப்போ டேட்டா சயின்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ முன்னெல்லாம் டேட்டா சயின்ஸ் எப்போ வந்துச்சு கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று எப்போ வந்துச்சு அதில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் நான் மனுஷன் தான், நாங்கள் வந்து நாட்டு டாக்டர் மாதிரி ஜாதகங்கள் மாதிரி எழுதுவோம். ஸோ இப்போ அப்படி எழுத முடியாது. ஏன்னா அதையும் பகுப்பாய்வு செய்யணும். ஸோ இப்போ விஸ்திரமான இருக்கு. இந்த தேர்தலை சொல்ல போனால் அப்படி பார்க்குற போது விஸ்திரமான தேர்தலாக இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே. அது கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா இது வரைக்கும் ஒரு முன்னெல்லாம் கண்ணா ஆவரேஜாக போனால் கும்பிடி போய் கண்ட வரையும் ஒரு லைன் கிடைக்கும். ஆளுங்க அடுத்து முதலமைச்சர் இதுதான் வரன்ற ஒரு லைன் கிடைக்கும். அதெல்லாம் அதிர்ச்சி கிடைக்கும். இல்லை அடுத்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும். இப்போ கிடைக்கல. ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறுது. ஒரு தொகுதியிலேயே 3வே பெரியுது. அது தெரியுமா? ஒரு தொகுதியிலேயே இந்த சைடு பார்த்தா வெறும் டிவிக்கேங்கிற ஒரு இதா இருக்கு. பக்கத்துல இந்த காமனே இருக்கான காமனே இருக்கு. அதாவது என்னன்னா புதுமையான இயக்கம் ஒரு பார்ட்டி வந்து அரசியல தேர்தலையும் சந்திக்கல, ஆளுங்கட்சியா வரல, எதிர்கட்சியா கூட வரல. திடீர்னு ஒருத்தர் வராங்க. 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய அபரித மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பு எப்படி வைக்கிறது சவாலா இல்லையா? ஸோ அதை எடுத்துக்க 3 சர்வே ஆச்சு. என்னாலையும் முடியல. இப்போ இந்த சர்வே உண்மையிலே எடுக்கிறது சிரமப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 5 lakhs ஆகும். குறைஞ்சபட்சம் நார்மலாக பட்ஜெட் வச்சோட ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா செலவாகுது. அப்படின்னா 30 நாள் எடுத்தால் மூஞ்சி 5 கோடி, ஒரு 1,50,00,000 ரூபா ஒரு தொகுதிக்கு. மொத்த வளமாக எடுத்து ஆவரேஜா. இதில் சாம்பிள்ஸ் கம்மி. இதே லட்சங்கள் இருக்குன்னா அது காஸ்டே வேற. அது முடிய பரவட்டா சொல்ல அதை பட்ஜெட் எஸ்வி சேகர் மாதிரி தான். நமக்கு விரலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம செலவுகளை எடுத்து கொஞ்சம் அதில் நம்ம எக்ஸ்பென்ஸ் வச்சு தான் பசங்க வைக்கணும். இதில் சில மிஸ்டேக் ஆகும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதுக்காக நம்ம கடவுள் கிடையாது. கடவுள்னு சொல்லக்கூடாது. விஞ்ஞானமே தப்பு பண்ணுற போது நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? புரியுது. ஹியூமன் நேச்சரை போட்டு போடுவோம். விஜய் அவர்கள் இது எப்படி நம்ம இப்போ எடப்பாடி அவர்களுடைய இதை சொல்லணுமா? அதுமாதிரி விஜய் அவர்களுமே சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவருமே அந்த இலவசம்ங்கிற ஒரு இது சொல்லக்கூடாது தாங்கண்ணா, தப்பு தான். பட் ஆனால் வாக்கு அரசியல் சொல்லணும்ல. சரி, அதுக்கு ஓட்டு போற ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஸோ அந்த கூட்டம் மாறணுங்கண்ணா. அது எப்போ மாறுறாங்களோ அப்போதான் சமூக மாற்றம் ஏற்படும். ஏன்னா இலவசங்களை பெறுகின்ற கூட்டம் என்றைக்கு இருக்கிறதோ, அந்த கூட்டம் இன்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி பெறும். இந்த இலவசங்களை எதிர்க்கிறது என்ன சூழ்நிலை உருவாகுதோ அது நாளோட வரும். ஜனநாயகத்திலே புரட்சி நடக்கதான் செய்யும், மாற்றங்கள் உருவாக செய்யும். இப்போ மாற்றங்கள் எவ்வளோ மாறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஓட்டு, திமுக ஓட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு. அதிமுக ஜெயலலிதா இருந்தபோது 29% ஓட்டு இருந்து இன்னைக்கு 15% ஓட்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் ஓட்டு பாருங்க. அது ஒரு 6, அது ஒரு கிட்ட 12-12% ஓட்டு. மிகப்பெரிய சரிவு. திமுகவுக்கும் மிகப்பெரிய சரிவு. இன்னைக்கு மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுக்கெல்லாம் வந்து தோழர்கள் இல்லை, குறைஞ்சிட்டாங்க. விசிகா ஓட்டுகள் அதிகமாக பார்த்தோன்னா தாவேக்கு போகுது. பட்டியல் சமுதாய ஓட்டுகள் எப்பவுமே திமுக வெரி ஸ்ட்ராங். எப்பயுமே பட்டியல் சமுதாய ஓட்டுகள் திமுக ஸ்ட்ராங். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபாலோவர்ஸ் வந்து அதுல அந்த சமுதாயத்தில் இருக்காங்க. அதை கடந்து விசிகா இருந்துச்சு. இப்போ வந்து டோட்டலா அப்படியே உடஞ்சு இன்னைக்கு தாவேகவும் திமுக அளவுக்கு ஆயிப்போச்சு. விசிகா வந்து கடுமையான சரிவை நோக்கி போயிருக்கு. ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற வன்னியர் சமுதாயம், அந்த வன்னியர் சமுதாயத்து ஓட்டுகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பார்த்தா அதுவும் சரிஞ்சு வந்து தாவேக்கு நிறைய ஜம்ப் ஆகுது. திமுக அதிமுக தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப தாவேக்கும் உள்ள போந்திருக்கு. சரி, இங்கதான் அப்படின்னு பார்த்தா முக்குலத்தர் சமுதாயத்துக்குள்ள இருக்கு, யாதவ சமுதாயத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கடந்து கிறிஸ்தவ சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் பார்த்தா அதுக்குள்ளேயும் திமுக தான் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும், அதிமுக இருக்கு. அதுலயும் வந்து தாவேக்க ஓட்டு புரியுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் என்னுடைய 26 வருஷம் 28 வருஷம் அனுபவத்தை சொல்ற போது 30% ஓட்டு, 1,40,00,000 ஓட்டு இருக்குது. இது எப்படி ஏறுது இறக்குன்னா அந்த தேர்தலை உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். மனசாலிருந்து சொல்ற விஷயமா சொல்றேன். புரியுது. நாம் தமிழர் வந்து இலவசத்தை எதிர்க்கிறாங்க. அவருடைய வாக்கு அவங்களுடைய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? தப்பு பண்ணிட்டாங்க. நான் ஒரு பெரிய தப்பு. 6 மாசமா அவங்களுடைய ஸ்டாண்டு சரியில்லை. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நான் சொல்றதுன்னா,
நீங்க அரசாங்கத்தை எதிர்க்கணும் கடுமையா. ஆளுங்கட்சியினுடைய ஊழல்கள், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஒரே கட்சி மறுபடியும் மறுபடியும் வந்து வர்றது நாட்டுக்கேடு. ஒரு கட்சிக்குள்ளேயே வந்து தலைவர் எல்லா பொறுப்பும் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறது அதை விட மோசம். இது ஒரு சுருண்டல் உருவாகும். ஆளுங்கட்சி எதிர்க்கணும். எதிர்க்கட்சி ஆண்ட கட்சி தான் ஒரு கட்சி வளரும். நீங்க விஜய்னே என்னன்னே தெரியல. இன்னும் ஓட்டு எனக்கு எவ்வளவு வரும்னு நினைக்கிறோம். ஆனா வரும் வராதுன்றது தேர்தலில் சந்திக்கும் போது தான் தெரியும். ஏன்னா இறங்குது ஏறுனா பல சதிகள் இருக்கு. திமுக அதிமுக என்ன பண்றாங்க, விஜயுடைய நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி எப்படியாவது ஓட்டை குறைக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா திமுக அதிமுக தான் ஓட்டே விஜய்க்கு போகுது. அவங்க அந்த பேஸ் இருக்கும், அதை குறைக்கணும் முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்து விலைக்கு போகாம கேண்டிடேட்டை கூட விலைக்கு பேசுவாங்க. இதெல்லாம் கடந்து வந்து சதிகளை வென்று வந்து அந்த பசங்க வேணா வெற்றி சொல்லலாம். அதெல்லாம் என்ன விஷயம்னா, இந்த இவ்வளோ ஓட்டுகள் ஏறுதா இறங்குதான்றதான் இனி ஒரு காலத்துக்கான இது. ஸோ விஜய் அவர்கள் இதுக்கு மேலே பேச்சு கலையை மாற்றிக்கிறாரா? இப்போ வந்து அதிமுக அடிக்கிறதாங்க, இப்போ அதிமுக அடிக்கணும். ஸோ இது ரெண்டு கட்சியும் கலெக்ஷன் கமிஷன் கட்சி, இது ரெண்டு கட்சியும் வந்து முறையற்ற கட்சிகள், ஊழல் கட்சிகள், வாரிசு கட்சிகள், இதிலிருந்து மாற்றம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்குறப்போ நிச்சயமா சான்சஸ் கூட ஒரு நடிகர் சக்குன்னு போய் ரீச் ஆகும். இப்போ விசேஷன் எப்படி ரீச் ஆகுதோ அது ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி ரீச் ஆகும்போது எம்ஜிஆர் உருவாக்கின அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை ஈஸியாக கொண்டு போயிட்டாங்க. அப்படி இருப்பது இன்னைக்கு சோஷியல் மீடியா டிஜிட்டல் வரதுல ஒரு செகண்டுக்கு போய் சின்னம் போய் சேர்ந்தது. அப்படி இருப்பது இந்த சின்னத்துக்கு வந்து விசேஷ சின்னத்துக்கு வாக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வியூங்கள் எப்படி சிறப்புறாங்க. இப்போ திமுக அதிமுக தொகுதி வயசா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ லிஸ்ட் பிடிச்சிப்பா, இப்போ ஒவ்வொரு ஓட்டும் கரெக்டாக பணம் கொடுத்து டிக் போட்டுருவாங்க. இப்போ தாவேக்கா அது மாதிரி சூழ்நிலை இல்லை. ஸோ இப்போ அப்படி இருப்ப அந்த ஓட்டுகளை எப்படி சரி கட்டுறாங்க, ஓட்டு போட ரெடியாக இருக்க மக்கள் எப்படி கூட்டு போய் ஓட்டு வாங்குறாங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த ஓட்டு இருக்குன்னா இண்டிவிஜுவலாக தொகுதி வைஸாக ஸ்ட்ராட்டஜி எப்படி வகுக்கிறாங்க, எப்படி அந்த ஓட்டை தக்க வச்சு கொள்றாங்க, மாற்று போகாமல் தக்க வச்சு கொள்றாங்களா, இதுக்கு மேலே இருக்க சவால்களை எப்படி எதிர்கொண்டு அந்த ஓட்டு ஏறுதா இறங்க தான் எங்களை போன்ற ஆய்வாளர்கள் உன்னிப்பாக பார்த்து லேர்ன் பண்ண வேண்டிய விஷயமா தான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்குறோம். மொழியே அக்யூரன்சியாக இந்த சதவீத ஓட்டு தான் கரெக்டாக வரும்னு சொல்லவே முடியாது. நான் உண்மையாக சொல்ல மாட்டேன். இப்போ வந்து மற்ற கட்சிகளை விட்டுடலாம், அதாவது நாம் தமிழரை விட்டுடலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, திமுக இதெல்லாம் விட்டுடலாம். தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் முகம் பரிச்சயம் இல்லாத வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அது சர்வேல பார்க்கும்போது அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? காலம் மாறி போச்சுக்கண்ணா. இன்னைக்கு அப்போ டிடி தினகரன் வந்து குக்கர் சொன்ன ஒண்ணுமே கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே டெபாசிட் அது சென்னையில் ஆர்கனையரில். ஸோ இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. இன்னைக்கு கூட்டணி ஃபேஸ் வேல்யூலாம் இல்லை. இதில் ரீச் பண்ணிக்கலாம், பெரிய மேட்டரே இல்லை. இன்னைக்கு வந்து அதில் இந்த முகம் தான்றதெல்லாம் காலம் மாறி. ஏன்னா இப்போ மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி வாரியில் இருக்கக்கூடியவங்க களப்பணியில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய சந்திப்புலையோ தொடர்புலயே இருந்திருப்பாங்க. பட் தாவேக்கா அப்படிங்கும்போது இந்த 2 வருஷத்துலயே அதுதான் அந்த சவாலை எதிர்கொள்ளணும். அந்த சவாலை எதிர்கொண்டு அவங்க ஓட்டு வங்கியை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு இருக்க இதுக்கு மேலே சேலஞ்சு. கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, மாநாடு போட்டாங்க, அதை போட்டாங்கலாம் பிரச்சனை இல்லை.